பொழப்ப தேடி சென்னைக்கு வந்ததுல, இன்னைக்கு நாள் 11. இன்னைக்கும் நம்ம லேட்டா தான் எந்திச்சோம். வழக்கம் போல பல்ல வெளக்கிட்டு, தண்ணி குடிச்சுட்டு, நைட்டு ஊற வச்ச பாதாம்லாம் உரிச்சு சாப்பிட்டுட்டு, நம்ம போன வீடியோல சொன்னோம் இல்லையா? பிரேக்ஃபாஸ்ட்ட ஸ்கிப் பண்ணிட்டே இருக்கோம். அத கரெக்ட் பண்ணணும் அப்டி சொல்ட்டு, இன்னைக்கு எவ்ளோ லேட் ஆனாலும் பரவால்லன்ட்டு, ஓடி போய் ஒரு ஆப்பிள் வாங்கின்னு வந்து கட் பண்ணி, இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட்ட சாப்பிட்டு முடிச்சாச்சு. வீடியோ பார்க்குற எல்லாருமே ஒரு லைக்கையும், சப்ஸ்கிரைபையும் தட்டி விட்டீங்கன்னா, அண்ணனுக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனா இருக்கும். வீடியோவோட எடிட்டிங் அண்ட் வாய்ஸ் ஓவர் ப்ராசஸ்லாம் முடிக்க ஈவினிங் ஆயிடுச்சு. சரி ரொம்ப நாள் ஆச்சு ஒரு ஃபில்டர் காஃபிய போட்டு வேலைக்கு கெளம்பலாம் அப்டின்னு சொல்லி, ஒரு ஃபில்டர் காஃபிய போட்டு வேலைக்கு கெளம்பியாச்சு. மழையும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. மழையோ, வெயிலோ நம்மளோட டெலிவரி ஒர்க்க நிப்பாட்ட முடியாது. ரெயின் கோட்ட போட்டு டெலிவரி ஒர்க்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு. கிடைச்ச பிரேக் டைம்ல 2 சப்பாத்திய உள்ள தள்ளிட்டேன். என்னதான் நம்ம ரெயின் கோட் போட்டு வண்டி ஓட்டுனாலும், இந்த மழை தண்ணி உள்ள பூந்து எல்லாத்தையும் ஈரமாக்கிருது நண்பர்களே. மெயினா ஜட்டிய. இன்னைக்கு ஆர்டர்ஸ் நெறைய வந்துகிட்டே இருந்துச்சு. ஓட்டி முடிச்சுட்டு வீட்டுக்கு வரவே மணி 3 மணி ஆயிடுச்சு. வந்தவுனே எல்லா துணியும் காய போட்டு, ஃப்ரெஷ் அப் ஆகி கொஞ்ச நேரம் படுத்து வாழ்க்கைய பத்தி யோசிக்க ஆரம்பிச்சேன். நம்ம எத நோக்கி சென்னைக்கு வந்தோம்? நம்ம இப்ப என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம்? அப்படின்னு சொல்லி லைட்டா தான் யோசிச்சேன். டிப்ரஷன் எட்டி பார்க்க ஆரம்பிச்சுட்டான். இவன உட்டா உடலுக்கும், மனதிற்கும் கேடு அப்படின்னு சொல்லிட்டு தூங்க போயிடலான்ட்டு, தூங்குறதுக்கு முன்னாடி 4 பாதாம் ஊற போட்டு படுத்தாச்சு. நாளைக்கு பார்ப்போம். டாட்டா, பபாய்.